சிறப்பாக ஆட்சி நடத்தினோம், எத்தனையோ செய்தோம், ஏன் மக்கள் எங்களை கைவிட்டார்கள் என்று புலம்புவதில் பொருள் இல்லை. தேர்தலில் தோற்காத ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான். காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு நான் ஓராண்டு காலம் சிறையில் அடைபட்டேன் என்றால் கலைஞர் மீது கொண்ட காதல், கலைஞர் மீது கொண்ட ஈர்ப்பு. எல்லா கட்சியிலும் ஊழியர்கள் கூட்டம் என்று சொல்வார்கள், தலைவர்கள் தொண்டர்கள் என்பார்கள். ஆனால் திமுகவில் மட்டும்தான் அண்ணன் தம்பி என்று நாங்கள் அழைப்போம். இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் கலைஞர் என்ற தலைவன் வாழ்வார். முதலமைச்சர்கள் வரலாம் போகலாம், காலம் நினைவிலை வைத்திருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. இந்திதான் இந்த நாட்டின் மொழி என்று சொல்லக்கூடியவர்களிடம் இல்லை. அதை விட மூத்த மொழி, எல்லாவற்றிலும் முதிர்ந்த மொழி, தகுதி உள்ள மொழி என் தாய்மொழி என்று நரேந்திர மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் சொல்லுகிற துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அந்நாள் தொட்டு எல்லா முக்கியமான நிகழ்வுகளிலும், தேர்தல் காலங்களில், போராட்ட காலங்களில், முப்பெரும் விழாவில், தலைவருடைய பிறந்த நாளில், தளபதி பிறந்த நாளில், எல்லா நாடுகளிலும் நான் வருவது வழக்கம். இன்றைக்கும் வந்திருக்கிறேன். ஆனால் நெஞ்சிலே தேங்கியிருக்கின்ற பல்வேறு எண்ணங்களின் சுமைகளோடு வந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. அந்த ஆட்சியை பற்றி மற்றவர்கள் பேசினார்கள், நானும் பேசலாம். ஆனால் அதற்கு முன்பாக அல்லது அதற்கு மாறாக இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் நான் நின்று பேச விரும்புகின்றேன். காரணம், இளைய தலைமுறையை சார்ந்த நிறைய தோழர்களை நான் எதிரே பார்க்கிறேன். கலைஞர் என்ற ஒரு தலைவனை வெறும் முதலமைச்சராக மட்டுமே பார்த்திடாத உணர்வு முதலில் அவர்களுக்கு வேண்டும். முதலமைச்சர் பொறுப்பு என்பதும், அமைச்சர்கள் பொறுப்பு என்பதும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதும் வந்து போகின்ற ஒன்று. அது அடையாளம் அல்ல, ஒரு தனி மனிதன் அடையாளம் அந்த பொறுப்பும் இல்லாத காலத்தில்தான். அதற்கு உதாரணம் தான் இங்கே இருக்கிற தம்பி மாசுவும் தம்பி அரவிந்த் ரமேஷ் அவர்களும். இன்றைக்கு இவர் அமைச்சராக இல்லை, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. ஆனால் அன்று போல் இன்றும் கழகத்தினுடைய படைவரிசை வீரர்களாக இருக்கிறார்களே, அதுதான் கலைஞருடைய வழி. தேர்தலில் ஒரு இயக்கம் தோல்வி அடைவது என்பது ஒன்றும் புதுமை அல்ல. ஒரு ஜனநாயகத்தில் இது நடக்கும். சிறப்பாக ஆட்சி நடத்தினோம், எத்தனையோ செய்தோம், ஏன் மக்கள் எங்களை கைவிட்டார்கள் என்று புலம்புவதில் பொருள் இல்லை. இந்த நாட்டில் எத்தனையோ நடந்திருக்கின்றது. அறிஞர் அண்ணா தேர்தலில் தோற்று இருக்கிறார், நம்புவீர்களா? அவர்கள் போல அறிவில் சிறந்தவர், அவரை போல தமிழ் இனத்திற்கு எழுச்சி ஊட்டியவர். இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தனித்துவத்தோடு விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், அதை கண்டெடுத்த அண்ணன் அறிஞர் அண்ணா. அவர் தேர்தலில் தோல்வியுற்றார். பெருந்தலைவர் காமராஜர் தியாகசீலர் என்று பெயர் பெற்றவர், அவர் தேர்தலில் தோற்று இருக்கிறார். தேர்தலில் தோற்காத ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான். கட்சிகள் தோற்றிருக்கின்றன. 1991ஆவது ஆண்டு கழகம் ஒரு இடத்திலே மட்டும்தான் வெற்றி பெற்றது, அது கலைஞருடைய இடம் மட்டும்தான். பின்னர் நடந்த இடைத்தேர்தலில் இன்னொருவர் வெற்றி பெற்று சென்றார். ஆக இதெல்லாம் நமக்கு புதிது. கழகம் தேர்தலிலே வெற்றியை வாய்ப்பை இழப்பதும் ஆனால் தொடர்ந்து தொய்வின்றி பணியாற்றுவதும் நமக்கு பழக்கமான ஒன்று, அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்படி நடந்திருக்கக்கூடாதே என்ற எண்ணம் மக்களுக்கு வந்திட வேண்டும். அதற்கான காரணங்களை எடுத்துச் சொல்வதும் எங்கள் கடமையாகிறது. நான் பலவற்றை சொல்ல வேண்டும். கலைஞர் என்கின்ற மனிதன் அல்லது தலைவர் எதுவாக வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். பன்முகத்தன்மை கொண்டவர், பல பரிமாணங்களை உடையவர். அவரை போல பல கோணங்களில் பார்க்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது. நான் அவர் நல்ல நிலையில் இருந்தபோது, உணர்வுகள் குன்றாத நிலையில் இருந்த பொழுது, என்னுடைய PhD பட்டத்திற்காக ஒரு ஆய்வு தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். அந்த தலைப்பை நான் ஆர்வத்தோடு தேர்ந்தெடுத்தேன். ஆனால் அதை தொடர்ந்து அதை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டதற்கு காரணம் உண்டு. கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் வின்ஸ்டன் சர்ச்சில் அண்ட் கலைஞர் என்பதுதான் அதன் தலைப்பு.
இங்கிலாந்து நாட்டை ஆண்ட வின்ஸ்டன் சர்ச்சிலையும் கலைஞரையும் ஒப்பிட்டு அதனை செய்கின்ற ஆய்வு என்பது அங்கிருக்கிற நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்ற, கலைஞரை பற்றி தெரிய வேண்டும் என்கின்ற அந்த பெரிய எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். கலைஞர் கூட மகிழ்ந்தார். ஆனால் அதை தொட ஆரம்பித்தவுடன் தான் தெரிந்தது இது ஒரு பெரிய கடல். நான் ஏதோ நீச்சல் குளம் என்பதைப் போல அல்லது ஆற்றிலே நீந்துவதைப் போல எண்ணி இறங்கியதற்கு பின்னால் தான் அது கடல் என்று தெரிந்தது. காரணம், 2 பேரும் பறந்து விரிந்த அறிவு பெற்றவர்கள், 2 பேரும் நாடாண்டு இருக்கிறார்கள், 2 பேரும் இலக்கியவாதிகள். இதெல்லாம் ஒப்புவமை. இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்ற முதல் அரசியல்வாதி வின்ஸ்டன் சர்ச்சில் தான். தலைவருக்கு அது கிடைக்கவில்லையே தவிர அதற்கான தகுதிகள் உண்டு. இப்படி ஒப்பிட்டு பார்க்கிற போது சர்ச்சிலிடம் இருந்த சில குறைகள் கலைஞரிடம் இல்லை, கலைஞரிடம் இருந்த சில நிறைகள் சர்ச்சிலிடம் இல்லை. எனக்கு வழிகாட்டியாக இருந்த பேராசிரியர் ரொம்ப கடினமான தலைப்பை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று கொஞ்ச நாளில் விலகி கொண்டார். ஏன் இதை இப்போது நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், உலகத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு தலைவனோடு நம்முடைய தலைவரை ஒப்பிடுவது அவர்களை மிகைப்படுத்த அல்ல, அதற்கான தகுதிகள் அவருக்கு இருந்த காரணத்தில். ஒரு எழுத்தாளராக, சமூகத்தில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய எழுத்தாளராக, விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாளராக, அழகு நயம் ததும்புகின்ற கவிதைகளை எழுதுகிற கவிஞராக, வசனகர்த்தாவாக, அதே நேரத்தில் ஒரு பெரும் போராளியாக, அதுதான் கலைஞருடைய நிரந்தர அடையாளம் என்பது அவர் கடைசி வரை போராளியாக இருந்தார் என்பதுதான். என்னுடைய மனங்கவர்ந்தது அதனால்தான். நான் கல்லூரி படிக்கிற நாட்களில் பள்ளியிலிருந்து கழகத்தின் மீது பற்று உண்டு. என் தாய் கற்றுக் கொடுத்ததனால் வந்த கழகத்தின் பற்று அது. ஆனால் கல்லூரியிலே நான் தீவிரமாக ஈடுபட்டு அவசர காலத்தில் மிசாவிலே செல்லக்கூடிய அளவிற்கு காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு நான் ஓராண்டு காலம் சிறையில் அடைபட்டேன் என்றால் கலைஞர் மீது கொண்ட காதல், கலைஞர் மீது கொண்ட ஈர்ப்பு, அவருடைய வீரம் செறிந்த உரைகள், அவருடைய திரைப்படத்தினுடைய வசனங்கள், அதில் இருந்த கருத்து செறிவு, இதுதான் ஒரு இளைஞனை ஆக்கிரமிக்கும் அல்லது ஆட்கொள்ளும் என்பதற்கு உதாரணமாக என் போன்ற பலர் கிளம்பினோம். இதையெல்லாம் விட மிகப்பெரிய சிறப்பு, அப்படி ஆர்வத்தோடு வந்த எங்களை அரவணைத்தார் கலைஞர். அதுதான் தாய்மை பொன். அண்ணாவிடமிருந்து அவரிடம் வந்த குணங்களில் ஒன்று அந்த அரவணைக்கின்ற தன்மை. எதிரே இருக்கிற மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் பொதுமக்களுக்கும் சேர்த்து சொல்வேன், எல்லா கட்சியிலும் ஊழியர்கள் கூட்டம் என்று சொல்வார்கள், தலைவர்கள் தொண்டர்கள் என்பார்கள். ஆனால் திமுகவில் மட்டும்தான் அண்ணன் தம்பி என்று நாங்கள் அழைப்போம், செயல் வீரர்கள் கூட்டம் என்று அழைப்போம். யாரையும் தாழ்த்தி எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்படி ஒரு பாசத்தை அண்ணா வளர்த்தார். ஒரு தாய் வயிற்றில் இத்தனை பிள்ளைகள் பிறக்க முடியாது என்ற காரணத்தால் பல தாய் வயிற்றிலே பிறந்தோமே தவிர நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று சொன்னாரே, அது நடந்தது. எனக்கு உடன் பிறந்த அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. என்னை பெற்ற தந்தையை நான் பார்த்ததில்லை, சித்தப்பா பெரியப்பா கிடையாது, சொல்லிக் கொள்கிற அளவிற்கு பெரிய உறவுகள் கிடையாது நான் பெற்ற பிள்ளைகளை தவிர. தாயும் இல்லை, பின்னர் மனைவியும் இல்லை. ஆனால் நான் தனி மனிதன் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான அண்ணனும் தம்பியும் எனக்கு இருக்கிறார்கள். அதுதான் இந்த இயக்கம் தந்தது. வேறு எந்த கட்சியில் இந்த சிறப்பு இருக்கிறது சொல்லுங்கள்? பதவியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் அடுத்த தெருவிலே கூட அவர்களுக்கு வேண்டியவர்கள் இருக்க மாட்டார்கள். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை, உலகமெங்கும் தமிழ் பேசுகிறவர்கள் இடத்துல எல்லாம் அண்ணன் தம்பிகள் இருக்கிறார். இதுதான் இந்த இயக்கம். அதை அண்ணா உருவாக்கி கட்டி காத்தார் கலைஞர். 5 தடவை முதலமைச்சர், 50 ஆண்டு காலம் இந்த கட்சியின் தலைவர். சாத்தியமே இல்லை, யாராலும் முடியாது. 50 ஆண்டு காலம் போராட்ட காலங்களில் வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய திரைப்படங்கள் இன்றைக்கும் நின்று நிலைத்திருக்கிறது. பராசக்தி எப்போது வந்தது? 1952 ஆண்டு. சற்றேறக்குறைய 75 ஆண்டுகளை தாண்டி விட்டது. இன்னமும் அந்த படத்தை பார்க்கிறோம், அந்த பாடல்களை கேட்கிறோம். அவர் எழுதிய பாடல்களும் வசனங்களும் இன்றைக்கும் திரைப்படத்திற்கு போகிறவர்கள் பேசி காட்டக்கூடிய வசனமாக இருக்கிறதே. வேறு யாருக்கு உண்டு இந்த சிறப்பு? அவைகளெல்லாம் வெறும் வசனங்கள் அல்ல, நடைமுறை. சமுதாயத்தில் இருந்த இழிவுகளை மக்களுக்கு புரிய வைக்கின்ற வகையிலே அவர் அண்ணாதான் முதலில் கலைத்துறையை தேர்ந்தெடுத்தார் மக்களிடம் பிரச்சாரத்தை கொண்டு செல்ல.
அவர் நாடகம் நடத்தினார், பின்னர் கலைஞர் நாடகம் நடத்தினார். அதே போல மற்றவர்களும் நடத்தினார்கள். அண்ணா பின்னர் திரைத்துறைக்கு வந்தார். அடுத்து கலைஞரும் வருகிற போது தன்னை விட இவர் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார் என்று அவருக்கு ஊக்கம் தந்துவிட்டு அண்ணா அதிலிருந்து ஒதுங்கி கொண்டார். அண்ணாவினுடைய ரங்கோன் ராதா படத்திற்கு வசனம் தலைவர் கலைஞர் எழுதியது. அந்த படத்திற்கு பாடல்கள் எழுதியது தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த அளவிற்கு தனக்கு கீழே இருந்த ஒரு தம்பியை, தன்னோடு வளர்கின்ற ஒருவரை தன்னிடத்திற்கு கொண்டு வந்து பார்த்த அந்த தன்னிகரற்ற குணம் அண்ணாவுக்குத்தான் இருந்தது, அது கலைஞருக்கும் இருந்தது. இப்படி அரவணைத்து கொண்டு செல்லுகின்ற ஆற்றல் தான் ஒரு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பலம். இயக்கம் மேடைகளில் வளர்ந்தது பேச்சால், பின்னர் நாங்கள் எழுதிய எழுத்துக்களால். ஆனால் கட்சி உள்ளுக்குள்ளே பலப்பட்டது அண்ணன் தம்பி என்ற குடும்ப பாசத்தால். இதை கட்டி காத்த காரணத்தால் தான் அவர் தலைவர் என்று எங்கள் நெஞ்சத்திலே நிலையாக குடிகொண்டிருக்கிறார். ஆண்டுகள் 8 உருண்டோடி இருக்கின்றது. அவர் மறைந்து இல்லை, அவர் மறைய மாட்டார். இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் கலைஞர் என்ற தலைவன் வாழ்வார். முதலமைச்சர்கள் வரலாம் போகலாம், காலம் நினைவிலை வைத்திருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் நாங்கள் ஏன் இன்றைக்கு அவருடைய புகழினை போற்றுகிறோம் என்று சொன்னால், அதோடு சேர்ந்து எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய அணுகுமுறை என்பது வித்தியாசமாக இருக்கும், யாருடைய மனதும் புண்படாது. நான் இப்போது சட்டப்பேரவையிலே தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் தர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேறிய போது எண்ணிக்கொண்டேன், யாராவது அதை குறிப்பிடுவார்கள் என்று. யாருமே குறிப்பிடவில்லை. மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய பாடல்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அண்ணா காலத்து கனவு அது. ஆனால் அண்ணா மறைந்தவுடன் அதை உடனடியாக நெஞ்சத்திலே தாங்கி கலைஞர் அவர்கள் எந்த பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்தாக இருக்கக்கூடும் முடியும் என்று எல்லா பாடல்களையும் ஆய்ந்து அறிந்து அதற்கு தேர்ந்தெடுத்த பாடல் தான் நீராறும் கடல் உடுத்த என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து நாம் அனைவரும் பாடுவது. அந்த நாளில் MS விஸ்வநாதனை கொண்டு சுசிலாவையும் TM சவுந்தரராஜனையும் வைத்து அந்த பாடலை பாடச் செய்து இன்றளவுக்கும் அது ஒலித்து கொண்டிருக்கிறது. 1970 அரசாணையாக பிறப்பிக்கப்பட்டது. இதில் என்ன சிறப்பு என்று கேளுங்கள். அந்த நீராறும் கடல் உடுத்த என்ற பாடலில் ஒரு வரி வரும், சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. அது தமிழின் சிறப்பு. கால ஓட்டத்தால் எல்லாம் சிதைந்து போகும், எல்லாம் ஒரு காலகட்டத்திலே அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும், ஆனால் சிதையாத இளமை கொண்டது தமிழ் மட்டும்தான் என்று மனோன்மணியம் சுந்தரனார் எழுதினார். ஷேக்ஸ்பியர் கிளியோபாட்ராவை பற்றி எழுதுகிற போது ஏஜ் கெனாட் விதர்கர் என்பான். அது வெறும் கற்பனை. மிக பிரபலமான அந்த நாள் நடிகைகளை இன்றைக்கும் திரையிலே பார்த்தால் பார்க்க பரவசமாக இருக்கக்கூடியவர்களை இன்றைக்கு நேரில் போய் பார்த்தால் வருத்தமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும், இப்படி மாறிவிட்டார்கள் என்று. ஆனால் காலத்தால் சிதைக்க முடியாத ஒன்று இருக்கும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று அவர் எழுதினார். தமிழ் மொழியின் வயது என்ன என்பதை இப்போது நான் பேச விரும்பவில்லை, அதற்கு காலமும் நேரமும் இல்லை. ஆனால் சுருக்கமாக சொல்வேன். முதலாக இன்றைக்கு தமிழனுக்கு அடையாளம் என்று சொல்லக்கூடியது திருக்குறள். தமிழனுக்கு பெருமை தரக்கூடியது திருக்குறள். அதை போற்றி மக்களிடம் கொண்டு சேர்த்து பள்ளிக்கூடத்திலே மனப்பாடமாக இருந்ததை நடைமுறைக்கு கொண்டு வந்தது அண்ணா காலத்திலேயே கலைஞர் அவர்கள் தான். அமைச்சராக இருந்து எல்லா பேருந்துகளிலும் கூட அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது திருக்குறளை பொறிக்க செய்தார். கடைசியாக அவர் கனவு கண்டு நடந்தது குமரி முனையில் இருக்கிற 133 அடி உயர சிலை. அவர் எழுதிய திருக்குறளில் 133 அதிகாரங்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற அந்த சிலை. அது எப்படி உருவானது? கடற்கரைக்கு நாங்கள் எல்லாம் குமரி முனைக்கு கூட்டத்திற்கு செல்கிற போதெல்லாம் இரவு நேரத்தில் கூட்டத்தை முடித்துவிட்டு தம்பி மாசு போல நிர்வாகிகளை அழைத்து கொண்டு கூட்டத்திற்கு பின்னால் அந்த கடற்கரையில் போய் நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்போம். பாட்டு பாடுவோம், இலக்கியம் பேசுவோம், வரலாறு பேசுவோம். இதெல்லாம் கலைஞரிடமிருந்து வந்த குணங்கள் தான். இன்றைய கழகத்தின் தலைவர் கூட ஒரு காலகட்டத்தில் எல்லோரையும் அழைத்து கொண்டு கடற்கரைக்கு செல்வார். அப்படி செல்லுகிற போது ஒரு நாள் கலைஞர் கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறார். உடனிருந்தவர்கள் ஏதோ யோசனையில் இருக்கிறார் என்று நினைக்கிற போது ஒன்றும் பேசாமல் கிளம்பி வருகிறார்.
வருகிற போது அவர் மனதிலே உருவானது, அவர் சொல்கிறார், உடன் வந்த ஒருவரிடம் மட்டும், இந்த குமரி முனை என்பது இந்தியாவின் எல்லை என்பதை விட தமிழ்நாட்டின் தொடக்கமாக கருதலாம். ஆதி காலத்திலே லெமூரியா கண்டம் என்று சொல்லப்பட்ட தமிழ்நாடு வாழ்ந்த பகுதி முதல் சங்க காலத்தில் இருந்தது. அதற்கு அந்த பக்கத்தில் தான் அதை கடல் கொண்டு போனது. ஆக குமரி என்பது நம்முடைய எல்லை, நம்முடைய தொடக்கம். நீங்கள் இந்தியாவினுடைய வரைபடத்தை பாருங்கள். மேலே இருந்து வந்து கடைசியாக இப்படி இருக்கும். அதை சில பேர் தெற்கு பகுதி குறுகி இருக்கிறது என்பார்கள். இல்லை, கூர்மையாக இருக்கிறது என்பதுதான் பொருள். கலைஞர் என்ன செய்கிறார், பார்க்கிறார், ஒரு பக்கத்திலே ஒரு பாறையில் விவேகானந்தருடைய நினைவு மண்டபம் இருக்கிறது. விவேகானந்தரை குறைத்து மதிப்பிடவில்லை. வங்கத்திலே பிறந்த விவேகானந்தருக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நினைவு மண்டபம் ஒரு அடையாள சின்னமாக வருகிறவர்கள் போகிறவர்கள் இடமாக இருக்கிறது. அதை போல நாம் போற்ற வேண்டிய திருவள்ளுவருக்கு இதே போல ஒரு நினைவு ஒன்று உருவாக்க வேண்டும் என்று பார்க்கிற போது அதற்கு ஏற்ற இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஒரு அணைக்கட்டு கட்டுகிற போது அதற்கு தேவையான கட்டமைப்பு வேண்டும். 2 மலைகளுக்கு இடையில் தான் கட்ட வேண்டும். அந்த மலைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய பரந்த வழி இருக்க வேண்டும். அதில் நீரை தேக்க வேண்டும். அதிலிருந்து வெளியேறுகிற பகுதி குறுகி பின்னர் விரிந்து செல்ல வேண்டும். இது பூகோள ரீதியாக அமைய வேண்டிய அமைப்பு. அதை போல அவர் திருவள்ளுவருக்கு எங்கோ ஒரு சிலை என்று வைக்கவில்லை. அதே போல இன்னொரு பாறையை கண்டெடுத்து உருவாக்கி வைத்தார். சுனாமி வந்து சுழற்றி அடித்த போது கூட கடைசியாக காலை தொட்டு விட்டு போன ஒரே இடம் வள்ளுவருடைய சிலை தான். கவிஞர் வாலி அவர்கள் அந்த சிலையை பற்றி எழுதுகிற போது சொன்னார், எல்லா இடங்களிலும் காகம் உட்கார சிலை இருக்கும், கலைஞர் மட்டும்தான் மேகம் உட்கார சிலை அமைத்தார். அவ்வளவு உயரமான சிலை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் திருவள்ளுவர். அவருக்கு 500 ஆண்டுகள். தம்பி சொன்னார் அல்லவா, மரத்தான் ஏத்தன்ஸ் நகரத்தின் மாநாட்டினுடைய போர், அது நடந்த காலம் கிமு 490. இன்றைக்கு 2026 என்று சொல்கிறோமே, அதிலிருந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்ன மரத்தான் என்ற நிகழ்வு நடைபெற்றது. அந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னால், கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க நாட்டில் சாக்ரட்டிஸ் வாழ்ந்தார், அந்த ஏத்தன்ஸ் நகரத்தில், தத்துவ அறிஞர். சீன நாட்டிலே கன்ஃபூசியஸ் வாழ்ந்தார், அவரும் வாழ்க்கையின் நெறிமுறைகளை சொல்லக்கூடியவர். நம்முடைய நாட்டின் ஒரு பகுதியில் புத்தர் பிறந்தார். முதலாக சாதி இல்லை, மதம் இல்லை, கடவுளின் பெயரால் மூட நம்பிக்கைகளில் என்று சொன்ன புத்தர் தமிழ்நாட்டில் தொல்காப்பியர் பிறந்து மொழிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தார். கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு புறம் தத்துவம், இன்னொரு புறம் வாழ்க்கை நெறிமுறை, இன்னொரு பக்கம் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள். ஆனால் மொழிக்கு இலக்கணம் எழுதுகிற அளவிற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் பழமையான மொழியாக இருந்திருக்கிறது. உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த தாய்மொழி. அதைத்தான் சிதையா உன் சீரிழமை என்று மனோன்மணியம் சுந்தரனார் எழுதினார். இத்தனை ஆண்டுகளில் சிதைந்து போயிருக்க வேண்டுமே, அழிந்து போயிருக்க வேண்டுமே. பைபிள் முதலாக எழுதப்பட்ட ஹீப்ரு மொழி இப்போது இல்லை. ஜூலியஸ் சீசரும் அகஸ்டஸ் சீசரும் கிளியோபாட்ராவும் பேசிய லத்தீன் மொழி இல்லை. சாக்ரட்டிஸும் அலெக்சாண்டரும் பிளாட்டோவும் பேசிய கிரேக்க மொழி இல்லை. ஆனால் தமிழ் மொழி அன்று இருந்ததை விட இன்றைக்கும் பொலிவு பெற்றிருக்கிறது. அதுதான் சிறப்பு. அந்த தமிழ் தாய்க்கு வாழ்த்து, அதை பாடக்கூடாது என்று சொன்ன வடக்கே ஒரு கூட்டம் என்றால், இங்கே இருந்து பேசுவதை விட அவர்களுக்கு நேருக்கு நேராக நின்று பேசுகிறவர்கள் இங்கே வந்து இன்றைக்கு நான் பேசுகிறேன். நேருக்கு நேராக நின்று பேசுவோம், முச்சந்தியிலே அல்ல. இந்தி தான் இந்த நாட்டின் மொழி என்று சொல்லக்கூடியவர்களிடம் இல்லை. அதை விட மூத்த மொழி, எல்லாவற்றிலும் முதிர்ந்த மொழி, தகுதி உள்ள மொழி என் தாய்மொழி என்று நரேந்திர மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் சொல்லுகிற துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இப்போது நான் சொல்ல வருவது, அந்த பாடலை கலைஞர் தேர்ந்தெடுக்கிறார். அதைத்தான் சொன்னேன். பலர் அதை தெரிந்து கொள்ளவில்லை, சில பேர் அதை பெரிதாக சொல்வது இல்லை. அந்த பாடலை தேர்ந்தெடுக்கிற போது சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து என்பதற்கு முன்னால் ஒரு வரி வரும். ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து போகா, சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. அந்த பாடலில் இருந்து அந்த ஒரு வரியை மட்டும் கலைஞர் நீக்குகிறார். அந்த பாடலில் இருந்து நீக்குகிறார் என்றால் பாடல் என்று முழுமையாக அல்ல, அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் மட்டும் அந்த ஒரு வரி இருக்காது, மற்ற இடங்களில் இருக்கும்.
ஏன் அதை நீக்கினார் என்றால், பெருமை அடையுங்கள் எப்படிப்பட்ட தலைவன் கலைஞர் என்பதற்காக. ஒன்று, ஒரு நல்ல விழாவின் போது தொடக்கத்திலேயே அழிந்து ஒளிந்து என்ற சொல் ஒலிக்க தேவையில்லை. இரண்டாவது, அது ஒரு இனத்தினுடைய மனதை புண்படுத்தும் என்ற காரணத்தால் அதை அகற்றலாம். நாங்கள் கொள்கை அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் ஆரியத்தை எதிர்த்தவர்கள்தான். ஆனால் அவர்களை இழிவாக பேசுகின்ற ஒன்றை அரசினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற போது, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு செல்கிற போது எங்கள் அடையாளம், எங்கள் தன்மைகள் மாறி நாட்டுக்கும் எல்லோருக்கும் பொதுவானது என்ற நிலைக்கு மாறுகிறோம். அதனால்தான் இந்த கட்சிக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த இயக்கத்திலிருந்து உருவாகிய அரசியல் அமைப்பு. இன்றைக்கு RSS என்ற அமைப்பினுடைய அரசியல் கரம் பாரதிய ஜனதா கட்சி. அதுபோல திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த அமைப்பினுடைய அரசியல் அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம். அதை அண்ணா உருவாக்குவதற்கு நிர்பந்தங்கள் இருந்தன, கட்டாயம் இருந்தது. ஏன்? அந்த கொள்கைகள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அதிகாரம் கைக்கு வர வேண்டும். ஆட்சி இருந்தால்தான் சாதனைகள் செய்ய முடியும். சட்டங்களின் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தம்பி ராஜா அடிக்கடி ஒன்று சொல்வார். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், துணை பொதுச்செயலாளராக இருக்கிற என் தம்பி ராசா, திராவிடர் கழகத்தில் இருந்த அவரை நான் தான் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து மாணவர் அணியில் முதலாக சேர்த்தேன். அதை அவரே பல இடங்களில் சொல்வார். சொல்கிற போது என்ன சொல்வார் என்றால், என்னுடைய மூளையை சலவை செய்தார் என்று சொல்வார், பிரெயின் வாஷ் செய்தார் என்று சொல்வார். நான் முசிறியிலே கூட்டம் பேசிவிட்டு மறுநாள் மாணவர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது அங்கே கல்லூரி மாணவனாக வந்து உட்காருகிற அவரிடம், நீ திமுகவுக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறேன், உங்களை போன்றோர் இங்கே வந்து இந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டும் என்ற போது அவர் திராவிடர் கழகத்தை விட இது எப்படி சிறந்தது என்றார். நான் சொன்னேன், சிறந்தது அல்ல, அதனுடைய பிரதி இது, கொள்கைகளை நடைமுறைப்படுத்த. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், சாலையிலே போகிற வாகனங்களை இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து நின்று மறித்தால் நிறுத்த முடியாது. வருகிறவர் ஒரு இளைஞனாக இருந்தால், இந்த ஜென்சி இளைஞர்களை போன்ற ஒருவராக இருந்தால், துணிச்சல் மிக்க இங்கே இருக்கிற பெண்களைப் போல யாராவது ஒருவராக இருந்தால், நீ யாரையா என்னை மறிப்பதற்கு என்று மீறி செல்வார்கள். ஆனால் ஒரு போலீஸ்காரர் நின்று கையசைத்தால் 100 வாகனங்கள் திரும்பி செல்லும். அதற்கு காரணம் அணிந்திருக்கிற உடையும் அது தருகிற அதிகாரமும். 1000 பேர் சேர்ந்து தடுத்து நிறுத்த முடியாத ஒற்றை மனிதன், ஆனால் ஒற்றை மனிதன் நின்று 1000 பேரை நிறுத்துவார் என்றால் அந்த அதிகாரம் வேண்டும் என்றால் அதுதான் மூலமாகத்தான் சாதிக்க முடியும் தம்பி என்று சேர்த்தேன். அதை அவரே இன்றும் பல இடங்களில் சொல்வார். அந்த இயக்கத்தை அண்ணா உருவாக்கிய போது சிலர் கேட்டார்கள், திராவிடர் கழகத்திலிருந்து பிரிகிற அமைப்பிற்கு திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று தானே வைக்க வேண்டும். பேராசிரியரை போல சில சொற்களுக்கு, சில ஐயங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. எல்லாவற்றிற்கும் விளக்கம் தருவார். அவர்தான் சொல்வார், இந்த திராவிடம் என்ற இனத்திற்கோ அல்லது இந்த சொல்லுக்கோ உள்ள தனித்தன்மை என்னவென்றால் ஆரியம் தவிர்த்த ஒரே சொல் திராவிடம் தான் என்று சொல்வார். அண்ணா வந்து திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குகிற போது நீங்கள் ஏன் திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று வைக்கவில்லை என்ற போது அண்ணா விளக்கம் சொன்னார், இந்த உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் வாழக்கூடிய திராவிடர்களின் தன்னுரிமைக்காக, அவர்களுடைய எழுச்சிக்காக பாடுபடுகின்ற அமைப்பு திராவிடர் கழகம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிடம் என்ற இந்த பூகோள பகுதிக்குள் வாழ்கின்ற எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு பொதுவான அமைப்பாக இருக்கும் என்று சொன்னார். இப்போது புரிகிறதா? கொள்கை அளவிலே ஒரு இனத்தின் தன்மைகளை, அவர்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை எதிர்த்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் மனம் புண்படுகின்ற ஒரு வரியை எடுத்தார் அல்லவா, அங்குதான் கலைஞர் உயர்ந்தவராக நிற்கிறார். அதே போல அண்ணா சட்டமன்றத்திற்குள் நுழைந்த போது ஒன்றை செய்தார், ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அரசு செயலகத்தில், தலைமைச் செயலகத்தில் எந்த இடத்திலும் எந்த மத சின்னங்களும் இருக்கக்கூடாது, எந்த கடவுள் படங்களும் இருக்கக்கூடாது, வருகிறவர்களுக்கு பொதுவானவர்களாக இங்கு இருக்கிறவர்கள் காட்சி தர வேண்டும் என்றார். மதசார்பற்ற என்பதற்கு இலக்கணமாக திமுக ஆட்சி திகழ்ந்தது. ஆக ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு ஒரு பாடலை தேர்ந்தெடுக்கிற போது கூட கலைஞருடைய அந்த நுட்பம், காலப்பேடையும் கவிதை சாவியும் என்று அவர் ஒன்று எழுதினார், ஒரு தொடர் எழுதினார். படித்தவர்கள், படிக்கிற ஆர்வம் உள்ளவர்களுக்கு தெரியும்.
நான் தம்பி காமராஜை இந்த கூட்டத்தில் பேச வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டபோது சொன்னதற்கு காரணம், அந்த தம்பி பேச்சாளர்களிலேயே நன்றாக படிக்கக்கூடிய ஒருவர், நிறைய படிக்கக்கூடிய ஆர்வம் படைத்தவர். இளையகோபால் ஒரு கவிஞர், இப்போது கூட அவர் ஒரு விருது பெற்றிருக்கிறார். ஏகாம்பரம் நடைமுறைக்கு ஏற்ப பேசக்கூடியவர். அப்படி படிக்கக்கூடியவர் என்று நான் சொல்வதற்கு காரணம், நிறைய படிக்கிற போதுதான் நமக்கு பல செய்திகள் தெரிய வரும். அந்த பழக்கமே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த வகையிலே பார்த்தால் காலப்பேழையும் கவிதை சாவியும் என்பதற்கு ஒரு முன்னோடி இருக்கின்றது. என்ன முன்னோட்டம்? ராகுல் சாகிர்த்யாயன் எழுதிய வால்கா முதல் கங்கை வரை. கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் கூகுளிலே போய் பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கொஞ்சம் அறிவு தெரிவு உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், மனிதகுல தொடக்கத்திலிருந்து இருக்கின்ற வளர்ச்சியை, எவல்யூஷன் தியரி, இதை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் படிக்கிற நூல் வால்கா முதல் கங்கை வரை. பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதை விரும்பி படிப்பார்கள், எல்லோருடைய வில்லங்களிலும் இருக்கும். அதற்கு பின்னால் தமிழில் மனிதகுல வரலாற்றை எழுதியது கலைஞர் தான், காலப்பேழையும் கவிதை சாவியும். இதில் என்ன சிறப்பு தெரியுமா? அந்த நூலினை பற்றி பாராட்டி பேசுவதற்கு அவருக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது நான் சொன்னேன், கலைஞர் பெயர் வைக்கிற போது கூட சொற்சிலம்பாடி இருக்கிறார். காலப்பேழை, பேழை என்றால் பெட்டி. காலம் என்பது அரூபம், அப்ஸ்ட்ராக்ட். பேழை என்பது மெட்டீரியல், அது நிதர்சனம். காலம் பேழை. கவிதை என்பது அரூபம், சாவி என்பது நிதர்சனம். ரியலி nobody can be compared with கலைஞர். அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். காலமும் பேழையும் கவிதையும் சாவியும் என்று எழுதிய அந்த தலைவனை நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கிற போது பிரமித்து போய் தான் திரும்பியிருக்கிறோம். ஒரு முறை கூட சலித்ததே இல்லை. அந்த பிரமிப்பு, அவர் மீது கொண்ட அந்த அன்பு, ஆசை, அவரிடமிருந்து தெரிந்து கொள்ள இன்னும் கொட்டி கிடக்கிறது என்கிற அளவிற்கு எங்களை அவர் வசீகரித்து வைத்திருந்தது. இதெல்லாம் இந்த நான் நூலை பற்றி சொல்கிற போது அதில் சில நேரங்களில் சில நம்ப முடியாதவை வந்தது. அவரிடம் கேட்டேன், அண்ணா இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததா, நடந்ததா? நீங்கள் எழுதிய காரணத்தால் நம்புகிறோம் என்ற போது அவர் சொன்னார், இலக்கியம் எழுதுகிற போது கொஞ்சம் கற்பனையும் வேண்டும் ஐயா, இல்லாவிட்டால் அது சுவையாக இருக்காது, அது வெறும் வரலாறாக மாறிவிடும் என்று சொன்னார். நீங்கள் பூம்புகார் படம் பார்த்தால் தெரியும், சிலப்பதிகாரத்தில் இல்லாத 2 காட்சிகள் வரும். என்ன சொல்லு சொல்லு, என்னன்னு சொல்லு. சிலப்பதிகாரத்தில் வராத காட்சி 2 காட்சிகள். திருமணம் ஆன உடனேயே கோவலன் மன்னன் நடத்துகிற ஒரு விருந்துக்கு செல்கிறான், ஒரு நடன நிகழ்ச்சி. அந்த நடன நிகழ்ச்சியில் ஆடுகிறவள் தான் மாதவி. திருமணம் ஆன அன்றே செல்கிறான். அந்த நடனத்தை பார்த்தவன் அவளை ஏலம் விடுகின்ற போது ஒரு பெரிய பொருள் கொடுத்து மாதவியை விலைக்கு வாங்கி வந்து விட்டான். பின்னர் அவளுடனே காலம் கழித்தான், திரும்பினான். இது சிலப்பதிகாரம். உங்களில் சிலர் கேட்கலாம், அது எப்படி ஒருவன் திருமணமான அன்றே போய் இன்னொரு நடன மாதுவை தனக்கான பொருளாக ஆக்கி கொண்டு திரும்பலாம்? இது தமிழ் இலக்கியமா, தமிழ் மரபா என்று கேட்கலாம். கலைஞர் ஒரு காட்சியை சேர்த்திருப்பார். அந்த பெண் விற்பனைக்கு என்று சொன்னவுடன் அவளை வாங்குவதற்கு வணிக நிமித்தமாக ரோம் நாட்டிலிருந்து வந்த ஒரு யவன வாணிகன் பெரும் பொருள் மூட்டையோடு உட்கார்ந்திருப்பான், வயதானவன். இந்த வயதானவன் அந்த பெண்ணை கொண்டு போய் விடுவான் என்பதை தடுப்பதற்காக கோவலன் வாங்கியதாக கலைஞர் அதில் காட்டியிருப்பார். அடுத்து கண்ணகியிடமிருந்து பிரிந்து சென்ற கோவலன் கடைசியாக மாதவியிடம் கருத்து வேறுபாடு கொண்டுதான் திரும்பினான் என்று சிலப்பதிகாரத்தில் வரும். ஆனால் பூம்புகார் படத்தில் இடையிலே ஒரு காட்சி வரும். கோவலனிடம் போய் கண்ணகியினுடைய தோழியாக இருக்கிற பெண் உங்களை நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறாள், துரும்பாக இருக்கிறாள், பழைய கண்ணகி இல்லை இப்பொழுது, வாடிய மலர், பார்ப்பதற்கு சகிக்க முடியவில்லை என்று சொல்கிற போது அந்த அளவிற்கு என்னை பிரிந்து தவிக்கிறாளா என்று பார்ப்பதற்காக வருவான். படத்தில் மட்டும்தான் வரும். அப்படி கோவலனாக நடிக்கிற SSR வருகிற போது ஏக்கத்தோடு திண்ணையில் உட்கார்ந்து அவர் வருவாரா என்ற எதிர்பார்ப்போடு விஜயகுமாரி உட்கார்ந்திருக்கிற போது ஒரு கோழி ஒன்று வீட்டுக்குள் போகும்.
இவள் அதை சூ என்று விரட்டி விட்டு கதவை சாத்துவாள். கதவை சாத்துகிற போது கோவலன் வந்து நிற்பான். ஆக நாம் வருகிறோம் என்று முகத்தில் அடித்தார் போல் கதவை சாத்துகிறாள். இவளா என்னை பிரிந்து தவிப்போல் என்று திரும்புவது போல ஒரு கற்பனை காட்சியை கொண்டு வந்து அதில் சேர்த்திருப்பார். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இந்த கற்பனை எந்த கவிஞனுக்கு வந்திருக்கிறது, எந்த எழுத்தாளனுக்கு வந்து? இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். பராசக்தியின் ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு பாத்திரமும். மனோகரா படத்திலே வந்த வசனங்கள், நாம் என்ற படத்திலே எம்ஜிஆருடைய பெயர் குமரன் என்பது. பாடல் வரும், அண்ணா வாழ்கவே குமரன் அண்ணா வாழ்கவே என்றுதான் வரும். இன்னொரு படத்தில் உதயசூரியன் என்று பாத்திரத்தினுடைய பெயர் வரும். மனோகரா படத்தில் கடைசியாக காக்கா ராதாகிருஷ்ணன் இறந்து போவார். இளைய ராணியினுடைய மகன் ஒரு சாதாரணமான அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒருவனை மன்னனாக்க வேண்டும் என்று அவள் செய்கிற முயற்சி. ஆனால் அவனுக்கு மனோகராவின் மீது அன்பு உண்டு. அவன்தான் நேரடி இளவரசன். அந்த காக்கா ராதாகிருஷ்ணனாக நடிக்கிற அந்த வசந்த சேனையினுடைய மகன் வசனம் என்ன பேசுவார் தெரியுமா? போர் என்று சொல்கிற போது, எனக்கும் போர் தெரியும், வாருங்கள் போகலாம். என்ன போர்? ஒன்று வைக்க போர், இன்னொன்று அக்க போர் என்று சொல்லுவார். அவ்வளவு பெரிய அறிவாளி அவர். ரொம்ப உணர்ச்சிகரமானதில் கூட நகைச்சுவையை கொண்டு வந்து நுழைப்பார். தனியாக பேசுகிற போது மட்டுமில்லை, திரைப்படத்திலும் கூட. அந்த காக்கா ராதாகிருஷ்ணன் கடைசி காட்சியில் இறந்து போவார். இறந்து போவதற்கு முன்னால் மனோகரன் தன் மடியிலே வைத்து கொண்டு அழுது புலம்புவார், தம்பி உனக்கு எப்படி ஆகிவிட்டது என்று. அதற்கு அவர் காயம்பட்ட இடத்தை பிடித்து கொண்டு சொல்வான். காக்கா ராதாகிருஷ்ணன் சொல்வார், அண்ணா நீதான் நாடாள வேண்டும், அண்ணா நீதான் நாடாள வேண்டும். அப்போல்லாம் நாங்கள் எதிர்கட்சினா 50 கற்பனையே செய்ய முடியாத காலத்தில், தணிக்கைத்துறை இருந்த காலத்தில் கலைஞருடைய வசனம் பதிவு செய்தது, அண்ணா நீதான் நாடாள வேண்டும். இது ஒரு பாத்திரத்தின் மூலமாக கொண்டு வருகிறார். அண்ணா வாழ்கவே குமரன் அண்ணா வாழ்கவே. நிறைய எனக்கு எண்ணம் போய்கொண்டே இருக்கிறது. அவருடைய எழுத்துக்கள், பேச்சு, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக, அதை இழந்த ஒரு தலைவனாக, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாக கலைஞர் விளங்கினார் என்பதுதான். நான் நிறைய பேச விரும்பினேன், இருந்தாலும் பேசுகிறேன். இவர் எனக்கு நேரம் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டார். சொல்லலாம், அண்ணா சீக்கிரம் முடிக்கலாம். என்ன இப்போ சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு கலைஞரை பற்றி பேசுகிறோம், உட்காந்துட்டு போகிறோம். உங்களுக்கு அதானே? அந்த தலைவனை எண்ணாமல், அவரை பற்றி பேசாமல் நமக்கு வாழ்நாள் இல்லை, நினைவுகள் இல்லை, எதுவுமே இல்லை. கையில் கருப்பு சிவப்பு கொடி இருக்கிறவரை. இன்றைக்கு இருக்கிற சோதனை கட்டத்தை தாண்ட போவதும் கலைஞர் என்ற அந்த தலைவனால் மட்டும்தான். முதலாக 1984 கலைஞருடைய மணிவிழா, 60வது ஆண்டு நிறைவு. அப்போது கொஞ்ச நேரம் உட்காருங்க, இல்லைன்னா நான் முடிச்சுக்கிறதுனா முடிச்சுக்கிறேன். 60வது ஆண்டு நிறைவு விழா. அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தளபதி இளைஞரணி செயலாளர், நான் துணை செயலாளர் திட்டமிடுகிறோம். கலைஞர் ஒரு குணம் என்னவென்றால், அவருக்கு எது தந்தாலும் அதை கட்சிக்கென்று சேர்த்து விடுவார். முதலாக அவர் சட்டமன்ற 25வது ஆண்டு விழாவை பாராட்டி திருச்சி மாவட்டத்தில் குளித்தலையில் அவருக்கு 50 பவுனுக்கு ஒரு ஆரம் அணிவித்தார்கள். அவர் சொன்னார், இந்த தங்க ஆபரணம் எனக்கல்ல, கலைஞருடைய கழகத்தினுடைய கருவூலத்தில் தங்க ஆபரணம் என்று கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து விட்டார். சென்னையிலே அண்ணன் ஆர்டி சீதாபதி மாவட்ட செயலாளராக இருந்த பொழுது அவருடைய எடைக்கு எடை 3 மடங்கு வெள்ளிக்கட்டிகள் கொடுத்தார். அதை வாங்கி கழகத்திற்கு தந்து விட்டார். பேராசிரியர் என்ன செய்தார் என்றால், அவருடைய சுற்றுப்பயணத்திற்கு நீண்ட தூரம் செல்கிறார், அதற்கு சிரமமாக இருக்கும் என்று ஒரு வெளிநாட்டு கார் வாங்கி தருவதற்கு பெரிய அளவிலே பொருள் சேர்த்து கொண்டு போய் கொடுத்த போது, எனக்கு இது வேண்டாம், இது கட்சி வளர்ச்சிக்கு தேவை என்று சேர்த்து விட்டார். ஆக எதை கொடுத்தாலும் இப்படி செய்கிறாரே, ஏதாவது கொடுத்தால் அதை அவரிடமே இருக்க வேண்டும். இப்போது மேடைக்கு வருகிற போது எனக்கு ஏதாவது நினைவு பரிசு தருகிறார்கள், அன்பின் அடையாளம். நான் அதைத்தான் பல நேரங்களில் சொல்வேன். இங்கே கொடுத்தவர்கள் எல்லோரும் எனக்கு தெரிந்தவர்கள், ஓரிருவரை தவிர இந்த பக்கம் வந்தவர்கள். இவர்கள் யார்? எனக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? என்னால் அவர்கள் என்ன ஆதாயம் பெற்றிருக்கிறார்கள், என்ன ஆதாயம் பெற இருக்கிறார்கள், அதெல்லாம் தெரியாது.
என் கட்சியின் கொள்கைகளையும் எங்கள் தலைவரையும் பற்றி பேச வந்திருக்கிற உங்களுக்கு இந்த அன்பு என்று தருகிறார். அந்த பணத்திற்கு இந்த தோழன் வீட்டுக்கு போகிற போது ஒரு முழம் மல்லிகை சரம் வாங்கி போயிருந்தால் மனைவி மகிழ்ந்திருப்பாள். இனிப்பு வாங்கி போய் தூங்குகிற குழந்தைக்கு ஊட்டி இருந்தால் வளர்ந்ததற்கு பின்னால் என் தந்தை இரவு நேரம் தாமதமாக வந்தால் கூட எனக்கு இனிப்பு தருவார் என்று சொல்லியிருக்கும். மனைவிக்கும் மல்லிகை சரம் வாங்கவில்லை, மகளுக்கும் இனிப்பு வாங்கவில்லை, திருச்சி சிவாவுக்கு அவர் கைத்தறி ஆடை வாங்கி வந்திருக்கிறார். அது என்னிடம் தங்க வேண்டும், நான் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். நூல்கள் கொடுத்தார்கள், அது எனக்கு தேவையான ஒன்று. நான் படித்தவைகளும் இருக்கின்றது, படிக்க வேண்டியவைகளும் இருக்கின்றன. இதுவரை படிக்காத நூல்களும் கைக்கு வந்திருக்கின்றன. ஜெகதீசன் எழுதிய நூல் வந்தபொழுது நான் பெரும்பாலும் இங்கேயே படித்து விட்டேன். முன்னால் மற்றவர்கள் பேசி கொண்டிருந்த போதே, தம்பி ரவி பேசுகிற போது, அரவிந்த் பேசுகிற போதே நான் பாதிக்கு மேல் படித்து விட்டேன். அது எங்களிடம் இருக்கக்கூடிய பழக்கம். ஆக ஒரு பரிசு பொருள் என்பது எதற்காக என்றால் ஒருவருடைய நினைவாக, இதை இவர் தந்தார், இந்த இடத்திலே தந்தார் என்று அவருடைய நினைவு அதை பார்க்கிற போதெல்லாம் வர வேண்டும். அதற்கு பெயர் தான் அன்பளிப்பு. கடமைக்கு எதையும் செய்யக்கூடாது. அப்படி பார்த்தால் நாங்கள் கலைஞருக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த போது நம்முடைய தளபதி அவர்கள் முதலில் பணம் திரட்டுவோம் என்றார். நம்ப மாட்டீர்கள், இன்றைக்கு இருக்கிற யாரும். எவ்வளவு எங்களுடைய நோக்கம் தெரியுமா? 30 மாவட்டங்கள், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அமைப்பாளர், 2 துணை அமைப்பாளர். அமைப்பாளர் 1000 தர வேண்டும், துணை அமைப்பாளர் 500 ரூபாய் தர வேண்டும். எங்கள் இலக்கு 60,000 ரூபாய். ஒரு மாவட்டத்திற்கு 2000, 30 மாவட்டங்களுக்கு 60,000 ரூபாய். அதை வாங்க நாங்கள் பட்ட பாடு இருக்கு பாருங்க. ஒரு மாவட்டத்திலேருந்து 2000 ரூபா வாங்கிறதுக்கு. அந்த வாங்கி என்ன செய்யலாம் அப்படின்னப்ப அவர் சொன்னார், ஒன்றே ஒன்று, எது கொடுத்தாலும் கலைஞர் திருப்பி கொடுத்துருவார், கட்சி கொடுத்துருவார், வச்சுக்கணும். எங்கள் கூட ஒரு அறிவாளி தான், நான் பேர் சொல்ல, வைரத்தில் மோதிரம் கொடுப்போமா? பைத்தியம், அவர் எதையுமே வச்சுக்க மாட்டார். வைரத்தில் மோதிரம் போடுவாரா? ஒரு மோதிரம் தான் போட்டிருப்பார், அது அண்ணா அவருக்கு அணிவித்த அந்த மோதிரம். இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நான்லாம் மிஸ்ஸாவிலேருந்து வெளியே வந்ததற்கு பின்னால் அவர்கிட்ட நெருக்கிறேன். அப்போ எனக்கு வயசு 21, உள்ளே போகிறப்ப 22, 23 வயசான என்னை காரில் கூட்டிகிட்டு கதை பேசிகிட்டே போவார். ஏன்னா நாங்கள் போய் மேடையில் சொல்வோம், பலரிடம் போய் அதை உணர்த்துவோம், நாங்கள் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை காக்க வேண்டியவர்கள் என்ற எண்ணம் கொண்ட காரணத்தினால் வயது வேறுபாடு பார்க்காமல் எங்களை கூட்டி கொண்டு போவார். அது மாதிரி நேரத்தில் தான் சொல்லுவார், தம்பி உன்னை பார்க்கிற போது உன்னுடைய தோற்றம், உடை, இவையெல்லாம் எதிரே வருகிற மக்களுக்கு இவன் நம்மில் ஒருவன் என்று எண்ண வேண்டும். கையில் நிறையா பிராஸ்லெட்டு, பெரிய பெரிய சங்கிலி, வேறு மாதிரி சட்ட துணிமணியெல்லாம் போட்டு போனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எளிமையான ஒரு தோற்றத்தோடு செல்வதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு முக்கியமான கடமை என்று சொல்வார். அதனால் வரை நான் பேண்ட் போட்டு, அந்த காலம் மாதிரி பெரிய பெல்ட் போட்டு உள்ளே டக் பண்ணிட்டு தான் இருப்பேன். அந்த காலத்து கமல்ஹாசன் மாதிரி, அந்த வயசில் என் வயசு கிட்டத்தட்ட அவரை விட கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி உடுத்துக்கிட்டு இருந்தேன்னா யோசித்து மாற்றினேன். என்ன மாற்றினேன்? வேட்டி கட்டணும், சரி, அது கருப்பு சிவப்பு தான். சட்டைக்கு பதிலாக ஏன் ஜிப்பா போடக்கூடாது? ஏன் ஜிப்பா யார் போடுவார்னா தமிழ் புலவர்கள் தான் போடுவாங்க, தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் தான் போடுவாங்க. வேட்டி தமிழனின் அடையாளம், ஜிப்பா தமிழ் உணர்வின் அடையாளம் என்று இதை நான் அணிய ஆரம்பித்தேன். அதுவே என் அடையாளமாக மாறிப்போனது. தலைவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏதோ இங்கே தான் போட்டுக்கிட்டு திரிகிறேங்கிறது இல்லை. டெல்லியிலையும் பார்லிமெண்ட் நடக்கிறப்ப இதுதான் என் உடை. அடுத்து அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிற 193 நாடுகள் இருக்கிற ஐநா மன்றத்திற்கு போகிறப்ப கூட, குளிர்காலத்தில் கூட அராபியர்கள், ஆப்பிரிக்கர்களைப் போல இங்கிருந்து போகிறவங்களாம் கோட்டு சூட்டு அல்லது நான் அப்படி போகிறப்ப நான் இதே வேட்டி ஜிப்பாவோடு நின்று யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பேசிட்டு வந்தேன். அந்த அளவிற்கு எங்களை ஒரு எளிமையானவனாக வாழ்ந்து பழகி மக்களிடம் நெருங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பழக்கின ஒரு தலைவர். அவருக்கு என்ன கொடுக்கலாம், எது அவர்கிட்ட தங்கும் அப்படின்னா, அவர் எதையும் திருப்பி தர மாட்டார்னா எது தெரியுமா? புத்தகத்தை கொடுத்தால் தரமாட்டார். அவர்கிட்ட தான் எல்லா புத்தகமும் இருக்க. இப்போ எனக்கு என் வீட்டிலே ஒரு மாடியில் ஒரு நூலகம் வைத்திருக்கிறேன். இப்போ அதில் இடம் இல்லை, மேலே போயிட்டுருக்கு, கீழேயும் வைக்கிறோம். படிக்கவும் நேரம் இல்லை, பயண நேரங்களில் படிக்கிறோம். அப்போ அவர்கிட்ட இல்லாத என்னென்ன இல்லைன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தளபதி சொன்னார். அப்புறம் பார்த்துட்டு வந்தோடனே அவரும் நானும் தான் ஐக்கின் பாதம்ஸ் போனோம். அந்த அண்ணா மேம்பாலத்திட்ட ஒரு இது இருக்கு, லைஃப் ஸ்டைலாக, அது ஒன்று
லேண்ட்மார்க் சம்திங் ஒரு புத்தக நிறுவனம். இங்கெல்லாம் போய் அந்த புத்தகங்களை தேடி 50,000 ரூபாய்க்கு புத்தகங்கள், அதை வைக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு சுழலும் ஒரு அலமாரி வச்சு அப்படி சுற்றினா ரொம்ப நாள் வரைக்கும் அங்கே தான் இருந்தது. அன்பளிப்பு திமுக இளைஞரணி என்ற பெயரால் எழுதியிருக்கோம். அது இதை கொடுக்கறதுக்கு கடற்கரை கூட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். இல்லைன்னா எங்களை மேடையில் அப்போல்லாம் ஏற்ற மாட்டாங்க. அவரையும் சரி எங்களையும் சரி ஏற்ற மாட்டாங்க. நாங்களாம் சின்ன ஆளுகன்ற ஒரு கருத்து. இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேலைக்கு போயிட்டோம். அவரும் நின்றுட்டு தான் இருப்பார், நான் அங்கிட்டு தான் நின்றுட்டுருப்பேன். அப்படி இருந்து வளர்ந்தவர் தான் இன்றைக்கி இந்த இயக்கத்தை நடத்துகிற தலைவர். அதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஏதோ திடீர்னு ஒரு பதவியில் உட்காரல. படிப்படியாக உழைச்சி தெருவாக போய் கொடியேற்றி கூட்டம் பேசி போராட்டங்களில் கலந்து சிறைச்சாலைக்கு போய் பக்குவம் பெற்று பயிற்சி பெற்று இப்போது இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார். 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். எங்களுக்கு இருக்குது இல்லைங்கிறதான் இல்லை, திமுகங்கிற கட்சியின் கொடி எங்கள் கையில் இருக்குது. இந்த கட்சியினுடைய லட்சியங்கள் எங்களிடம் இருக்குது. அதை கொடுக்கறதுக்கு போனப்போ என்ன வேடிக்கைன்னா, இன்றைக்கி நான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்துட்டேன். நான் முதலில் நாடாளுமன்றம் போன போது அங்கே உள்ளே இருந்தவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் போகிறப்பே நான் ரொம்ப வியப்போடு போகிறேன். இங்கே தானே அம்பேத்கர் இருந்தார், இங்கே தானே நேரு இருந்தார், இங்கே தானே அண்ணா இருந்தாங்க, லோகியா இருந்தார், மதுதண்ட அப்படியெல்லாம் பார்த்தவன் உள்ளே போய் பார்த்தா நரசிம்மராவ் இருக்கார், சந்திரசேகர் முன்னாள் பிரதமர் இருக்கிறாரு, பிஜு பட்நாயக் இருக்கிறாரு, இந்திரஜித் குப்தா, வாஜ்பாய், அத்வானி, இதெல்லாம் பனத்வாலான் எல்லா தலைவர்களும் இருக்காங்க. எந்திரிச்சு பேசினா எல்லோரும் நம்மளே பார்த்தா வெடன்னு கால்லாம் நடுங்கும். அவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் இருந்த மாதிரி இன்றைக்கும் நான் நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த மேடையில் யார் யார் வந்திருந்தா கலைஞரை வாழ்த்துவதற்குனா, அவருடைய மணி விழாவுக்கு பாபுஜி ஜெகஜீவன் ராம், அவர் தன்னிகரற்ற ஆதி திராவிடர்களின் தலைவர் இந்தியாவில். பகுகுணா உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருந்தவர். அப்புறம் ஃபரூக் அப்துல்லா, அப்போ தான் காஷ்மீரிலே ஷேக் அப்துல்லாவுக்கு பின்னால் முகிழ்த்து ஆரம்பித்திருந்த தலைவர். இப்படி தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மேடையை நாங்கள் இப்படி பார்த்துட்ருக்கோம். ஒருத்தர் இவர் தானா அவ்வளவுதான் நமக்கு அப்போ முடிஞ்சது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை மாதிரி எங்களை அங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்கன்னா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். சாதாரணமான ஆள் போய் டெல்லியில் நிற்கிறது. அவங்க எல்லாம் ஒரே கருத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் நீங்கள் கவனிக்கணும். கலைஞர் அவர்களே, நீங்கள் ஒரு மாநில கட்சியின் தலைவர், நீங்கள் மாநிலத்தின் முதல்வராக மட்டுமே இருந்தவர். ஆனால் டெல்லி முக்கியமான கட்டங்களில் விவாதிக்கிற போது, அரசியல் பிரச்சனைகளை பேசுகிற போது உங்கள் பெயர் வராமல் இருந்ததில்லை. உங்களுடைய அசைவுகள் எங்களை பல நேரங்களில் யோசிக்க வைத்திருக்கின்றன. அவசர நிலை காலத்தில் இந்தியாவிலேயே அந்த அவசர காலத்தை துணிந்து நின்று எதிர்த்த 2 மாநிலங்களில், முதலாவது தமிழ்நாடு, 2வது குஜராத், அது கூட கொஞ்ச நாளில் ஆழ்ந்து அமைந்து போனது. ஆனால் அணையாத ஒரு புரட்சி மண்ணாக தமிழ்நாடு விளங்கியதற்கு கலைஞர் நீங்கள் தான் காரணம். எனவே நாங்கள் இப்போது அழைக்கிறோம். என்ன சொல்லி? நீங்கள் ஒரு மாநில எல்லைக்குள்ளே நின்று விடாதீர்கள், அகில இந்திய அரசியலுக்கு வாருங்கள், உங்களை பிரதமராக்குகிறோம், குடியரசுத் தலைவராக்குகிறோம் என்றார். எங்களுடைய வயதுக்கு அல்லது என்னுடைய வயதுக்கு அப்போது நினைத்தது, பலே தலைவர் குடியரசுத் தலைவராக போகிறார், பிரதமராக போகிறார் என்று எண்ணினேன். என்னோடு சிலரும் சேர்ந்து எண்ணி இருக்கலாம். கலைஞர் பேசுகிறார். அதுதான் இளைஞர்கள் குறித்து கொள்ள வேண்டியது. ஒரு கட்சிக்கு வந்த உடனே பதவி வந்த உடனே அதில் அடையாளம், அதில் ஒரு அதிகாரம், அது இல்லைன்னா காண போகிறது அல்ல. நான் மிசாவிலிருந்து வந்து 20 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் எனக்கு முதல்ல தேர்தலிலேயே இடம் கிடைச்சது. அதுக்கு பின்னால் இடைவெளி விட்டு நான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கேன், அது வேற. ஆனால் அதுவரை பொறுத்திருக்கிற தன்மை இருந்தது. 20 ஆண்டு காலம் மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக, இளைஞரணி அமைப்பு குழு உறுப்பினராக, இளைஞரணி துணைச்செயலாளராக, மாணவரணி செயலாளராக, இப்படியெல்லாம் இருந்ததற்கு பின்னால் தான் நான் நாடாளுமன்றத்திற்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படி ஒரு பக்குவத்தையும் கலைஞர் எங்களுக்கு வளர்த்திருந்தார். பதவி வருது இல்லை, தேர்தல் வாய்ப்பு வருது இல்லை, கலைஞருக்கு பின்னாடி நிற்கணும்னு அப்படி ஒரு ஈர்ப்பு, இந்த கொடி மேலே ஒரு பாசம், அது ஒரு இனம் புரியாத ஒன்று. என் திருமணத்தின் போது பட்டு வேட்டி எடுத்து கொடுத்த போது நான் கட்டிக்கொள்ள மறுத்தேன். என்னங்க திருமணத்துக்கு நாங்கள் கருப்பு சேப்பு போட்டு தரீங்களா, கட்டிக்கிறேன்னு. இதுக்காண்டி என் மனைவியின் தந்தை வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு வேட்டியை அப்போ செஞ்சு கொண்டு வந்தார். இப்போல்லாம் கிடைக்குது. அப்போல்லாம் அந்த மாதிரி வராது. பட்டு வேட்டியில் கருப்பு சிவப்பு போட்டு கொண்டு வந்தோன்னு தான் நான் கட்டிக்கிட்டேன். அப்படி ஒரு பைத்தியமாக நாங்கள் இருக்கிறோம். அந்த கலைஞர் பேசுகிறார், பதில் சொல்லி என்ன சொல்கிறார்? நான் மெத்தவும் மதிக்கிற தலைவர்கள் பாபுஜியும் பகுஜனாவும் ஃபரூக் அப்துல்லா எல்லா தலைவர்களையும் சொல்லி இவர்களெல்லாம் என்னை
அகில இந்திய அரசியலுக்கு வா என்று அழைத்தார்கள். நேரடியாக வராமல் ஒரு உதாரணம் சொல்றார். இன்று மாலை பத்திரிகை என் கரங்களில் இருக்கின்றது. இன்றைக்கு எல்லோரும் அதைத்தான் படித்தார்கள். இதுதான் தலைப்புச் செய்தி. என்ன தலைப்புச் செய்தி? முதலாக இந்தியா விண்வெளிக்கு அனுப்பிய ஒரு விண்கலம் பறந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாக 2 இந்தியர்கள் உலகத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ராகேஷ் சர்மா, மல்ஹோத்ரா என்பது அவர்களுடைய பெயர். எல்லோரும் வானத்தில் இருக்கிற அந்த 2 பேரை பார்க்கிறார்கள், அந்த விண்கலத்தை பார்க்கிறார்கள். ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். அந்த விண்கலத்தின் போக்கையும் உள்ளே இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிற கட்டுப்பாட்டு அறையும் சாதனமும் பூமியிலே தான் இருக்கிறது. அகில இந்திய தலைவர்களே, நீங்கள் அரசியல் வானில் பறக்கிற விண்கலமாக இருக்கலாம், அதில் பறக்கிற விண்வெளி வீரர்களாக இருக்கலாம், இந்தியாவே தலைகளாக புரட்டலாம். ஆனால் எப்போது என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற கட்டுப்பாடு சாதனமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். சொல்லிவிட்டு சொன்னார், எனக்கு பெரிய பொறுப்புகள் என்றீர்கள். என் ஆசை என்ன தெரியுமா? என் நாக்கு தடுமாறாமல் கடைசி தமிழ் சொல்லை உச்சரிக்கிற வரை, என் கரங்கள் நடுங்காமல் நான் கடைசி எழுத்தை எழுதுகிற வரை, என் கால்கள் சோர்ந்து போகாமல் நடந்து எடுத்து வைக்கிற கடைசி அடி வரை, என் பேச்சு, எழுத்து, மூச்சு, செயல் அத்தனையும் தமிழன், தமிழ்நாடு என்பதற்காகவே இருக்குமே தவிர வேறு எதை நோக்கியும் செல்லாது என்று சொன்னாரே, அன்றுதான் வியந்தோம். பதவி எங்கள் தலைவனை ஆட்கொள்ளவில்லை, இந்த தமிழ் இனம்தான் அவரை ஆட்கொண்டது. அவர் உருவாக்கி வைத்து விட்ட போன வெறும் புகழஞ்சலி என்பது கூட அல்ல, நான் புகழ் நினைவை போற்றுகிறோம். அவருடைய புகழினை, அவருடைய நினைவுகளை, அவருடைய ஆற்றலை, அறிவை, சாதனைகளை பேசினால் ஒரு நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். தம்பி அதை ஒரு கருத்தரங்கமாகவே நடத்தலாம். அதை செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. செயல் வீரன். மரத்தான் போட்டியிலே தனி சரித்திரம் படைப்பதை போல அதையும் நடத்தலாம். எனக்கு அதில் எல்லாம் நான் ஆர்வம். எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுங்க. ஒவ்வொரு தலைப்பில் கலைஞரை பற்றி பிச்சு போடுவோம். இன்னைக்கு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து வேணா பரவசப்படட்டும், எங்கள் தலைவனுக்கு ஈடாக கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போன்னு சொல்லுங்கள். நான் இப்போ அவங்களெல்லாம் பற்றி பேசவே இல்லை, பேச வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் கட்சி, எங்கள் தலைவன், எங்கள் சாதனைகள், எங்கள் கொள்கைகளை பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்கிற போது, அவருக்கு பின்னால் தளபதி அவர்கள் இதை 5 ஆண்டு காலம் நடத்தி என்னென்ன செய்தார் என்கிற போது, இன்றைக்கு கட்சி நடத்துகிறோம் என்கிற போது, எதிர்க்கட்சி தலைவராக தம்பி உதயநிதி ஸ்டாலின் அடுத்த தலைமுறையாக வந்து உட்கார்ந்திருக்கிற போது, நாங்கள் மற்றவர்களை பேச வேண்டிய அவசியத்தின் போது பேசுவோம், அல்லது மற்றவர்கள் பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு நான் பேசிய இந்த கலைஞருடைய பல பரிமாணங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் இன்றைக்கு நான் சில புதியவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ அழைத்தார்கள் கடமைக்கு பேசிவிட்டு போவோம் என்பதல்ல. இந்த நாள், இன்றைக்கு நாம் பேசிய பேச்சு, பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள், இரவு நீங்கள் உறங்கச் சென்றதற்கு பின்னால் கலைஞருடைய நினைவலைகள் உங்கள் நெஞ்சிலே புரள வேண்டும். அந்த தலைவனுடைய உயர்வு உங்களை உறங்க செய்யாமல், இவ்வளவு அற்புதமான தலைவன் வாழ்ந்து கொடுத்து விட்டு போன இயக்கம் இந்த நாட்டில் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உறுதி பிறக்க வேண்டும். ஆக நினைவை சொற்களால் போற்றுவதும் எதிரே உட்கார்ந்து ஆதரவு கொடுப்பது மட்டுமல்ல, கலைஞருடைய வழியில் அண்ணா உருவாக்கிய இந்த இயக்கத்தை தளபதியினுடைய தலைமையில் நாங்கள் வளர்த்து காட்டுவோம், வென்று காட்டுவோம். தமிழனின், தமிழ் மொழியின், தமிழ்நாட்டின் மண்ணின், மானத்தின் மரபை நாங்கள் நிச்சயமாக காப்பாற்றுவோம் என்ற உறுதியை மேற்கொள்வதுதான் உண்மையான அவருடைய புகழுக்கான நினைவு என்றாக இருக்கும் என்று சொல்லி, இந்த சிறந்த வாய்ப்பையும் கலைஞருடைய எண்ணங்களை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு தந்த என் தம்பி மாசுவுக்கும், இந்த பகுதி கழக நிர்வாகிகளுக்கும், வந்து காத்திருந்த உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி உரை மாவட்ட கழக ராஜேஷ். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தானே தலைவர் கலைஞர் அவர்களின் புகழஞ்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்களின் அன்பு அண்ணன் திருமிகு திருச்சி சிவா அவர்களுக்கும், அன்பு அண்ணன் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், தலைமை கழக பேச்சாளர் போடி காமராஜ் அண்ணன் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சா அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும், மாவட்ட கழக நிர்வாகிகள், துணை செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், கழக தொண்டர்கள், உடன்பிறப்புகள் அனைவருக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி.